ஹாய் நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாமா? அது ஒரு குக்கிங் vlog பார்க்கலாமா? ஆமாம் நண்பா நண்பீஸ், இன்றைக்கி நம்ம முட்டை மசாலா நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் நம்ம சேர்த்துக்கிட்டு அதை இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை கடாயில் நம்ம வதக்கணும். வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வெங்காயம் வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை நம்ம போட்டுக்கிட்டு அதை ஒரு வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதை ஒரு தட்டு போட்டு மூடிடணும். தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அதை எடுத்துட்டு மறுபடியும் அந்த தக்காளி போட்டு நம்ம வதக்க வேண்டியது தான். எப்போவுமே வெங்காயத்தை நம்ம வானலில் வதக்கும்போது ஒரு 2 நிமிஷமாவது நம்ம மூடி வைக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயமும் நல்லா வேகும். அதே சமயம் அந்த இஞ்சி பூண்டு விழுது அந்த வாசம் வராது, தனித்தனியாக வராது. 2 பேரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுவாங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த அந்த கேப்பில் நம்ம தக்காளி நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு அப்படியே போடுறதா இருந்தால் கூட போடலாம். ஆனால் தக்காளியை வெட்டி வச்சு அதை மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் அது ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சி நம்ம கொடுக்கும். ஸோ சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, தக்காளி வெங்காயமும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடாயில் போட்டு நல்லா கரண்ட்டை போட்டு நம்மள குத்தி எடுக்கிறாங்க பாருங்கள். போட்டு வச்சிருந்த தக்காளி வெங்காயத்தில் கொஞ்சோண்டு இப்போ மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி வச்சிருந்த மிளகாத்தூள்னால் சூப்பராக இருக்கும். அதை போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா சிம்மில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சா அருமையான ஒரு கிரேவி ஒன்று வந்துடும். அந்த கேப்பில் முட்டையை நல்லா உரித்து வச்சுக்கோங்க. வேக வச்சிருந்த முட்டையை உரித்து வச்சுட்டு அதை நல்லா கட் பண்ணி அதுக்குள்ளே அந்த மசாலாவை வந்து போடுங்க. ஸோ தட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அந்த கேப்பில் நம்ம ஒரு 2 தோசை நம்ம ஊற்றிடலாமா? ஸோ இது கூட வச்சு இதுதான் சைட் டிஷ்ஷு, அது மெயின் டிஷ்ஷு. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த முட்டை மசாலான்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஆஹா, அருமையாக வருதுங்க முட்டை மசாலா. ஒரு 2 நிமிஷம் கடாயில் போட்டு அது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த கேப்பில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நான் தோசை ஊற்றுறது. ரொம்ப நாள் ஆச்சுங்க தோசை என் கையால் ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ நான் தான் ஊற்றுறேன். பார்த்தீங்களா, ஒரு கையில் கேமராவும் இன்னொரு கையில் தோசை கரண்டி ஊற்றி தோசை போட்டுட்ருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ டன்டடாயின். ஸோ தோசை வித் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.